தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவை கலட்டி விடுகின்றார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு தயாராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை கலட்டி விடுகிறார், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க தயாராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. நாளைய தினம் திருச்சியில் பொதுக்கூட்டம் கூட நடைபெறுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதில் கலந்து கொள்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடாது என்று விரும்புகிறது. இதற்காக பல கட்சிகளை அழைத்து பேசி கூட்டணியில் சேர்த்து அவர்களுக்கு தொகுதிகள் வாங்கி கொடுக்கிறது. ஏறத்தாழ அதிமுக 134 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடக்கூடாது, 100 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்று பாஜக நிர்பந்தம் செய்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடாது, கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறார். பாஜக நிர்பந்தத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியால் தாங்க முடியவில்லை. ஆகவே பாஜகவை கலற்றி விடலாமா என்று அவர் நினைக்கிறார். ஆட்சியை விட கட்சி தான் தனக்கு முக்கியம் என்று நினைக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமா என்று யோசிக்கிறார். திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்பதன் மூலமாக அதிமுகவுக்கு சமிஞை கொடுத்துள்ளார் விஜய். ஆகையால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து அவர் போட்டியிட தயாராகிறார் என்று கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. 84 தொகுதிகள் வரை விஜய்க்கு தர எடப்பாடி தயாராக உள்ளார். மீதி 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் என்று திட்டமிட்டுள்ளார். அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகிய 2 கட்சிகளை மட்டும் கூட்டணியில் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்தித்தால் எளிதில் திமுகவை வீழ்த்தி விடலாம், ஆட்சியை பிடித்து விடலாம் என்று எடப்பாடி கணக்கு போடுகிறார். ஆகவே பாஜகவை கலற்றிவிட அவர் தயாராகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.